அண்ணே சப்பாத்தி வைக்கட்டுமா அண்ணே? வேணாம் விட்டு நான் எடுத்துக்கிறேன். சரி 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 விடு விடு நான் எடுத்துக்கிறேன். சரி அழாத. சரி சரி சரி. ஓ அழாதடா. ஓ சரி 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 அழாத அழாதடா. சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. உங்க பொண்ணோட கப்பலா கவுந்து போச்சு, இப்படி கண்ணத்துல கை வச்சு உட்காந்துருக்க. கப்பல் கவுந்து போனதா பரவாயில்லையே, நீங்களே கவுந்து போய் தானே கிடக்குறீங்க. உங்களை எப்படி மீட்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதை யோசிச்சு யோசிச்சு ராத்திரி ஆனா எனக்கு தூக்கம் போச்சு, பகலானா பசி போச்சு, மொத்தத்துல என் மனசுல இருந்து நிம்மதியே போச்சு. நிறுத்துறியா? தெரியாம ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு இப்படிதான் ஒப்பரி எப்பயா? என்ன சொன்ன? உனக்கு பசி இல்ல தூக்கம் இல்ல. ஏண்டி சட்டி சட்டியா பொங்கல் சமைச்சு சாப்பிட்டு பசி இல்லைங்கிற? பகல் ஃபுல்லா நல்லா தூங்கி எந்திரிச்சு பூசணிக்க மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு தூக்கம் வரலைன்னு சொல்றேன். இதை நான் நம்பணும்ல? சரி சரி. ஏய் அஹாடி அந்த சைடு. கட்டின பொண்டாட்டியை நம்பாம வேற யாரங்க நம்ப போறீங்க? இந்த பரடி சாப்பிட்றப்ப முன்னா நின்று எரிச்சலை கலப்பாத. ஒண்ணு பரிமாறணும், இல்ல குழந்தைய பார்த்துக்கணும். இப்படி ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாம கண்ணத்துல கேச்சுட்டு உட்காந்துருக்க. வெறுப்பேத்திரியா? ஏய் போடி உள்ள. ஓ என்ன பார்க்க கூட இப்ப உங்களுக்கு பிடிக்கலையாக்கும்? அது சரி. கிளி மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருந்தாலும் இந்த ஆம்பளைங்க குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டியை வச்சுப்பாங்கன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? முறைக்காதீங்க, நான் போறேன். உங்களுக்கு தான் இந்த கிளியை பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்ச அந்த குரங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே. ஏதோ ஒண்ணு. அமுதா பேப்பர் படிச்சீங்களா? பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அட கொஞ்சம் கூட பயமே இல்ல? ரொம்ப தைரியமான ஆள் தான் நீ. ஹலோ, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஆளுகளேன்னு பேசிங்கன்னா அவ்வளவுதான். மரியாதைன்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு? ஹலோ, இது மணியரசு போன் தானே? ஹலோ. ஆமா, அவரோட போன் தான். நான் அவரோட வைஃப் தான் பேசுறேன். என்ன? அடேங்கப்பா, சம ஆளு மணி. நானே ஒரு விஷயம் பயந்துட்டேன், ஏதோ ராங் நம்பர் போட்டோமான்னு. என்ன தெரியலையா? ஹலோ, ஆரம்பத்துல இருந்தே லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. போன்ல எப்படியா தெரியும்? லூசா? ஏய், நான் ரகுநாத் பேசுறேன். எஸ்ஐ ரகுநாத் பேசுறேன். ஏய், என்ன என்ன சவுண்ட் கொடுக்குற? எஸ்ஐ ரகுநாத்னு சொன்னா எனக்கு என்ன பயமா? உனக்கு என்ன பெரிய வாட்டர் பெட்ரோல் மேல நினைப்பா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய், என்ன பெரிய இவனா நீ? ஹலோ, நீ போய் முதல்ல குழந்தை பாரு போ. ஐயோ, நான் எப்படி எல்லாம் பேசுறேன்? சொன்னா கேளு போ, குழந்தை பாரு போ. இருங்க, நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். சாரி சார், மணியரசு பேசுறேன். என்ன மணியரசு, உன் பொண்டாட்டி எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற? கொலை பண்ணிருக்கீங்க, கொலை பண்ணி பணத்தை எரிச்சிருக்கீங்க. இந்த பார் மணியரசு, எனக்கு பணத்தை கொடுக்காம ஏமாத்தல மட்டும் நினைச்சீங்க. நீங்க பண்ணது எல்லாம் என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? சார் சார், நீங்க தானே தெரியாது சார். அவ வேற யாரும் நினைச்சு அப்படி உளறிட்டா சார். ஆக்சுவலா அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அவளுக்கு மண்டை குழம்பி போயிருச்சு. அதனால தான் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். இனிமே எதுனாலும் என்கிட்டயே பேசுங்க சார். நிறுத்தா உன் கதைய. நீ உண்மை பேசுறியா போய் பேசுறியா எனக்கு தெரியாது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ.
ஆனா நான் ஏற்கனவே சொன்னபடி ஏன் டீல் சீக்கிரமா முடியணும். உனக்கு 2 நாள் டைம் தரேன். நான் சொன்ன பணம் என் கைக்கு வரணும். புரிஞ்சுதா? சார் சார் 2 நாளில் முடியாது சார், கஷ்டம் சார். முடியாதா? அப்ப ரைட்ரா, நாளைக்கு காலையில் உங்க வீட்டுக்கு போலீஸ் வரும், நீ அவங்க கிட்ட பேசிக்கோ. பை போனு. சார் சார் பேசுங்க சார். சார் செக் செக். வாடா 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 வாடா. என்ன சார் சார் சாரி சார், கோச்சுக்காதீங்க சார். என்கிட்ட சும்மா கெஞ்ச வேலை வச்சுக்காத. உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள ஒழுங்கா பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. அப்படி இல்லை ஜெயிலில் களி சாப்பிட்றதுக்கு பழைக்கும். பை போன. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ஏங்க யாருங்க போன்ல? ஏய், என் ஃபோன் உன்னை யார் எடுக்க சொன்னா? சாப்பிட்டு இருந்தீங்கன்னு எடுத்தேன். அது தப்பா? அப்படியே ரொம்ப அக்கறை பாரு, நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? எவ பேசுறான்னு தெரிஞ்சுக்க தானே ஃபோன் எடுத்த? ஆமா, அதுக்கு தான் எடுத்தேன். தெரிஞ்சுக்கிட்டே இல்லை யாரு பேசுனான்னு? அவன் யாருங்க? அவ கொஞ்சம் கூட மனசே இல்லாம பேசுறான். பெரிய இவனா அவன்? அது அது வந்து அதெல்லாம் சரி. அவன் போனுக்காக எதுக்கு நீங்க சாப்பிட்ட கை கூட கழுவாம வந்திருக்கீங்க? அவ்வளவு பெரிய ஆளா அவன்? இந்த பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போய் உன் வேலையை பாரு. இந்த பாரு, இனிமே ஃபோன் எடுக்கிற வேலையை மட்டும் வச்சுக்காத. ஏங்க போன் எடுக்க கூடாதா? எவன் பேசினான்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடி. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. வாங்க. இருங்க இருங்க, உள்ள வராதீங்க வராதீங்க. அறிவு இருக்கா உனக்கு? வீட்டுக்குள்ள நுழையும் போது அவசரம் மாதிரி இருங்கிற என்ன விஷயம்? என்ன மாப்பிள்ள இப்படி கோச்சிக்கிறீங்க? முத கல்யாணம் ஆகி பொண்ணோட இப்பதான் வீட்டுக்குள்ள கால வைக்கிறீங்க. முறையா ஆரத்தி எடுத்து வரவு இருக்கணும்ல. என்னது ஆரத்தியா? என்ன வெறும் கையை வச்சுக்கிட்டு ஆரத்திங்கிற? எல்லாம் ஏற்பாடு பண்ணாமல இருப்போம். கோமதி, அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாடி. என்ன தானோ வெக்கப்படுற? அதான் இப்ப கல்யாணம் ஆகி போச்சு இல்ல, அப்புறம் என்ன வெக்கம்? வேர்வை நாத்தம். தானோ என்ன நீயே பேசிக்கிற? தானோ கூப்பிட்டீங்களா? ஐயோ, இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம கழுத்த இருக்கிறா. முதல்ல இவ கணக்கு முடிச்சு அனுப்பணும், அப்பதான் சரியா. தானோ ஒரு நிமிஷம். என்ன சிரிக்கிற? வா வெளிய வா. அங்க என்ன பார்வை? ஐயோ ஐயோ, நிம்மதியா இருக்க முடியா மனுஷனே? இந்த ஆளுக்கு 25,000 ரூபாய் பிடிங்க. இந்த மொக்கையா
அப்புறம் இதோட 2 பேரும் ஊரை போய் சேருங்க. இனிமே இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுங்க. எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இத பாரு, அன்னைக்கு ரோட்ல ஒருத்தன் கட்டம் போட்ட ஷர்ட் போட்டிருந்தானே, அவனை காமிச்சு ஞாபகம் இருக்கா? அவன் கண்ணில் பட்டிங்க, உங்களுக்கு அவன் கட்டம் கட்டிடுவான். அப்படியே அவன் கண்ணில் பட்டாலும் என்ன மாத்திரம் காட்டி கொடுத்துறாதீங்க. என்ன வார்த்தை கேட்டுப்புட்ட? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? இந்த மாயா 80 வருஷமா உன் கூடவே இருக்கா. இது வரைக்கும் காட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கனா? என்ன பார்த்து இப்படி கேள்வி? ஓவரா சீன் போடாத. சரி, நீ எப்ப சிங்கப்பூர் கிளம்புற? விசா கிடைச்ச உடனே போக வேண்டியதுதான். அது வரைக்கும் எங்க தங்க போறதா உத்தேசம்? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளமா, அவரு எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கலாம். ஆமாமா, ஹோட்டல்ல தங்கினா பிரச்சனை வரும். எவனா பார்த்துட்டான்னு வச்சுங்க, அப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி தனகரமா அழ வேண்டியது வரும். அதனால இது உங்க வீடு மாப்பிள்ள, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கலாம். சரி, தனம் உள்ள காத்துட்டு இருக்கா, நீங்க போய் பேசிட்டு இருங்க. நீங்க சொன்னதான் ஞாபகமே வருது. ஆமா, இன்னைக்கு முகூர்த்தம் நல்லா இருக்கு, அதனால இன்னைக்கு நைட்டே சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. அப்புறம் இந்த கட்டில் அலங்காரம், ரூம், எல்லா டெக்கரேஷனும் சும்மா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும். அதெல்லாம் அமக்கலப்படுத்திடலாம். ஏசி இருக்குல்ல, அதெல்லாம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். போங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்பவே எனக்கு குளு குளுன்னு. விளையாட்டு பையன் என்னமா துள்ளிட்டு தெரியும். ஓ, சமூகம் இப்படி வா. இந்த பாரு, கிழவன் 1 வாரத்துக்கு இங்கதான் தங்க போறேன். முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கறந்துரு. அதெல்லாம் நீ சொல்லியா செய்யணும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ஊரை விட்டா போறீங்க? போடா போடா பொழப்பத்த பையன். அந்த போக்கத்தை பையன் சொல்றான்னு நாங்க என்ன ஊர்ல போய் சிங்கிள் டீ ஆத்திக்கிட்டு இருக்க முடியும்? ஆமா, அது இருக்கட்டும். உன் பங்க எப்ப தர போற? மா, அந்த ஆள் இன்னும் 1 வாரத்துல ஊருக்கு போயிட போறான். அப்புறம் நான் பெரிய லெவல்ல உனக்கு செலவு பண்ணிடுறேன். என்ன கேடச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 1 வாரம் எல்லாம் தாங்க முடியாது. 2 நாளுக்குள்ள பணத்தோட என்ன வந்து பாரு, புரியுதா? ஞாபகம் இருக்கட்டும். மக்கா வாடா. எனக்கு பணத்தை கொடுக்காம ஏமாத்தல மட்டும் நினைச்சீங்க? நீங்க பண்ணது எல்லாம் என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். உனக்கு 2 நாள் டைம் தரேன். நான் சொன்ன பணம் என் கைக்கு வரணும். கவிதா, என்ன? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. பிசினஸ் விஷயமா ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன். சரி. மாசத்துக்கு 5% வட்டி. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன் வாங்குறப்போ 5% வட்டின்னு தெரிஞ்சுதானே வாங்குனீங்க? இல்ல, வர வேண்டிய பணம்லாம் வரல. 6 மாசம் ஆகுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, அது வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சு ஓட்டுங்க. ஏய் கவிதா, கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன்ல, அந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்த என்ன பேங்க்ல வச்சு 5 லட்ச ரூபா பணம் வாங்கிடுவேன். 1% வட்டி தான் வரும். நான் உனக்கு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். இதுக்கு தான் இவ்ளோ குழஞ்சீங்களா? இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. ஏய், வருமானம் இருந்தா வாங்கி தந்திருக்க மாட்டேனா? வாங்கி கொடுத்தீங்களான்னு தான் கேட்டேன். வருமானத்தை பத்தி ஏதாவது கேட்டேனா? இப்போ என்ன சொல்ல வர? நமக்கு இருக்கிறதே இந்த ஒரு வீடு தான். இதையும் கொடுத்துட்டு நான் கஷ்டப்பட தயாரா இல்ல. ஏய் கவிதா, இருடா உனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய் என்னம்மா, பாப்பா வீட்டு வெளியே போய் இந்த பாலை கொடு. போடா, இந்தா. ஏய் எப்படி கத்துறான் பாரு. கவிதா, சொல்றது கேளுடி. ஏய், சொல்றது கேளுடி. இந்த வீட்டை நான் விற்கணும்னு நான் சொன்னேன். 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்டி. திருப்ப முடியலனா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லாரையும் நம்பிதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். உங்க பிசினஸ் திறமையை நம்பணும்னா உங்க சம்பாதியத்துல நகை நட்டு பாத்திரம் பண்ணோன்னு ஏதாவது வாங்கி அடிக்க இருக்கணும். அட்லீஸ்ட் ஒழுக்கமாவது நடந்திருக்கணும்.
எதுவுமே இல்லைன்னா எப்படி? கவிதா, இப்ப நான் உன்கிட்ட வீட்டு பத்திரத்தை மட்டும் தான் கேட்டேன். அதை பத்தி மட்டும் பேசு. இப்ப நான் என்ன ஒழுக்கம் கிட்ட நடந்துட்டேன்? ஒரு விஷயம் பேசினா இன்னொரு விஷயம் வரதா செய்யும். இதென்ன வீடா இல்ல கவர்மெண்ட் ஆபீஸா? அந்தந்த செக்ஷன்ல அந்தந்த விஷயம் தான் பேசணும்னு. நீங்க ஏதாவது சென்டிமெண்டா பேசி பத்திரத்தை வாங்கிட்டு போயிடுவீங்க. நாளைக்கே நமக்கு ஏதாவது ஆத்திர அவசரம்னா நான் யார்கிட்ட போய் நிக்கிறது? நான் என் புள்ளைய டாக்டருக்கோ இல்ல இன்ஜினியருக்கோ படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பவே சீட்டுக்கு 20 லட்சம் 30 லட்சம்ன்றாங்க. இப்படி இருக்க அவன் காலத்துல எவ்வளவு கேட்பாங்களோ? அதுக்கெல்லாம் நான் இந்த வீடு நம்பிதானே இருக்கேன். ஏய், அவ இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. இத்தனை வருஷமா சம்பாதிக்கல, அவன் நடக்கிறதுக்குள்ள சம்பாதிச்சிருவீங்களாக்கோ? இந்த பாரு, நான் கொஞ்சம் அவசரமா கேட்கறேன். இந்த விஷயம் புரிஞ்சுக்கோ. உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் தர வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க தலைகீழ நின்னாலும் என்கிட்ட இருந்து இந்த வீட்டு பத்திரத்தை வாங்க முடியாது. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏய் ஏய் கவிதா, ஏய் கவி நில்லடி கொஞ்சம். இப்ப நீ வீட்டு பத்திரம் கொடுக்கலனா தேவையில்லாம 5% வட்டி போகும். சொன்னா கேளு. இவ்வளவு நாளா அப்படிதானே போயிட்டு இருந்தது. போட்டும். ஏய் ஒரு நிமிஷம். இந்த மாசம் அவன்கிட்ட திருப்பி தரேன்னு வேற சொல்லியிருக்கேன். அப்படி தரலைன்னா என்ன ஆகும்? திருப்பி தரலைன்னா போற இடம்லாம் வந்து சத்தம் போடுவான். வீட்டுக்கெல்லாம் வந்து தேவையில்லாம பேசுவான், மானத்தை வாங்குவான். அதெல்லாம் எதுக்குன்னு தான். திடீர்னு ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? முதல்ல வட்டி ஜாஸ்தி நீங்க, இப்போ இந்த மாசமே கொடுத்தாகணுங்கிறீங்க. நீங்க சொல்றது எது உண்மைன்னு எனக்கு புரியல. உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. ஆளை விடுங்க சாமி. ஏய் கவிதா, கவிதா நில்லு. சொன்னா கேளு. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல என்னால தர முடியாதுன்னு.